கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கிறிஸ்மஸ் அன்றைக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றி இன்றைக்கு புகழ்கிறதான நேரத்தில் நாமும் தேவனை ஆராதிப்பதற்கென்று அவரை புகழ்ந்து பாட, அவரை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காய் நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே மிகவும் முக்கியமான ஒரு நாளில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் என்று சொல்லி உலகம் முழுவதும் இன்றைக்கி மக்கள் அவர்கள் ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் தேவனை நன்றி செலுத்தும்படியாக ஒரு சிலர் பாருங்கள், நியூ இயருக்கு முங்குனாங்கன்னா அடுத்து கிறிஸ்மஸ் தான் எழும்புவாங்க. அடுத்து கிறிஸ்மஸ்ன்னு முங்குனாங்கன்னா ஸ்தோத்திரம், கிறிஸ்மஸ்க்கு முங்குனாங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு எழும்புவாங்க. அடுத்தது நியூ இயர்லேருந்து அடுத்து ரிசரக்ஷனில் தான் எழும்புவாங்க. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க பாருங்களேன். ஆனால் இயேசு எதுவும் உங்களை நாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளை அழைக்கலை. அவரெல்லாம் கொண்டாடணும்னு இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க. பரலோகம் இன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தமாக சொல்லுங்களேன், பூமியில் சந்தோஷத்தை கொடுக்க வந்தாருன்னா எனக்கு சந்தோஷம் கொடுக்க வந்தார் எல்லாமே. அவரை நம்ம சந்தோஷப்படுத்துவது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு போய் ஒருத்தர் போய் காஸ்பல் சொல்லி இன்னைக்கு ஒரு பேப்டிசம் கொடுத்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லி எது தெரியுங்களா? நம்ம கேக்கு சாப்பிட்றது விஷயம் இல்லை, இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றது விஷயம் இல்லை. ஆனால் பாதாளம் நடுங்கக்கூடிய நாள், ஏரோது பயந்த நாள். சாஸ்திரிகள் நம்பி போறாங்க. அந்த நம்பி போனதுக்கு அப்புறம் எந்த சாஸ்திரிகள் போய் நட்சத்திரத்தை கண்டு போய் யூதருக்கு ஒரு ராஜா பிறப்பார்னு கேள்விப்பட்டோம். நாங்க கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த இயேசு இங்கே இப்படி வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், இப்படி ஒரு கன்னி வயிற்றில் பிறப்பார்னு கேள்விப்பட்டோம். அந்த இயேசு பிறந்துட்டாருன்னு சொல்லி நாங்கள் வேலை ஆராய்ச்சி பண்ணிட்டு நாங்கள் வானத்தை தான் பார்ப்போம். ஏதாவது நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க நட்சத்திரத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது? சயின்டிஸ்ட் எப்பவுமே வானத்தையும் பூமியும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நிலநடுக்க எப்போ வரும், மழை எப்போ வரும், இதுதான் அவங்க வேலை. ஆனால் அந்த சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் மேலே பார்க்கும்போது நட்சத்திரம் வித்தியாசமாக தெரியுது. அப்போ தான் நினச்சாங்க, ஓ இயேசு ஒருத்தர் பிறப்பார் நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரம் வந்திருக்கு, இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது அதை தேடி நாங்கள் வந்தோம் அப்படின்னு. யூதருக்கு ராஜா பிறந்த இப்படியெல்லாம் அடையாளம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ராஜாவுடைய வீட்டை போய் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. நீங்கள் நிறைய பேர் அரண்மனையில் தேடிட்டு இருக்கிறாங்க. இயேசு அரண்மனையிலெல்லாம் வரல. அவரை நம்பி இருக்கிற நம்முடைய இருதயத்தில், விசுவாசிக்க நம்முடைய இருதயத்தில் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சரி, உங்களோட நான் சில காரியங்கள் நான் உங்களுக்காக நோட்ஸ் எடுத்திருக்கேன். நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடம் நிலவில் கால் வைத்தது எப்படி என்று அவரிடம் கேட்ட பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னாரா, மனிதன் நிலவில் கால் வைத்தது பெரிய அற்புதம் அல்ல. எப்படி? நான் நிலவில் கால் வைத்தது எனக்கு அற்புதம் இல்லை. அவர் போய் நிலவில் போய் முதல் முறையாக உலகத்திலே வேர்ல்டுலேயே முதல் முறையாக கால் வச்சது யார் தான்? எங்கள் தாத்தாவா? இல்லை, நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் கால் வச்சாரா. அந்த கால் வச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. சார், நீங்கள் போய் நிலவில் கால் வைத்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நாங்கள் அதை கேட்கணும் விரும்புகிறோம் சார். அவர் சொன்னாரா, மனிதன் நிலவில் கால் வைத்தது அல்ல பிரதானம், மிகப்பெரிய சந்தோஷம். மாதேவன் பூமியில் இயேசு என்று கால் வைத்தது தான் விஷயம் என்று சொன்னாராம். காய்களை தட்டி நான் நினைக்கிறேன், இன்னொரு பெரிய வார்த்தை அவர் சொல்ற, உலகத்திலே யாருமே கால் வைக்காத நிலவில் நான் கால் வச்சுட்டேன். அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல. வானத்திலிருந்து ஒருத்தர் கீழே வந்தாரு, மாதேவன் மனிதனாக இந்த பூமியில. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன பேட்டி, அவர் சொல்றாரு, எனக்கு வானத்தில் கால் வச்சது எனக்கு ஆமீன், சந்திரனை கால் வச்சது சந்தோஷம் கிடையாது, அதையும் பார்க்கலும் இயேசு ஒரு மாதேவன் அவர் மனு குலத்திற்காக இந்த பூமியில் அவர் கால் வைத்தது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். அதுதான் ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னாராம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையாகவே சொல்லணும்னா இந்த பைபிள் இதிகாசத்திலேயே மரண அட்டவணை அல்ல, ஆண்டவர் பிறந்தபோது ஜனன அட்டவணை தான் போட்டாராம். ஆதாமின் வம்ச வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் மரித்தான், அதன் பிறகு சேத் மரித்தான், ஏனோஸ் மரித்தான், கேனான் மரித்தான் என்று ஆதாமின் வம்ச வரலாறு துவங்கும். இருக்கா? இப்பதான் பைபிளை புரட்டி பார்க்குறீங்க, அப்படி ஒன்று இருக்கான்னு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதில் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. பெற்றான் மரித்தான், பெற்றான் மரித்தான், மரித்தான் வரும், ஒவ்வொருவராக வருவாங்க பாருங்களேன். அதில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா, ஆதாம் மரித்த பிறகு சேத்து மரித்தான், சேத்து மரித்த பிறகு யோனோஸ் மரித்தான், கேனான் மரித்தான், கேனான் மரித்த பிறகு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவராய் வந்திருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடு திருப்பிக்கிங்களேன், புதிய ஏற்பாட்டினுடைய இண்டெக்ஸ், அட்டவணை என்றால் இண்டெக்ஸ். ஆண்டவர் மரண அட்டவணை அல்ல, அங்கே இயேசு பிறந்த போது, ஹலோ புதிய ஏற்பாட்டினுடைய வம்ச வரலாறுல மரணம் என்றே செய்தியே வராது. கையை தட்டி வாவ், ஆதாமுடைய வம்சாவளியிலே பிறந்தான் மரித்தான், பிறந்தான் மரித்தான் வரும். இண்டெக்ஸ் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய வம்சம். ஆனால் இயேசுனுடைய வம்சாவளின்னு சொல்லி அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, பெற்றான் பெற்றான் பெற்றான். கைகளை உயர்த்தி. புதிய ஏற்பாட்டினுடைய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல பெற்றான் என்று தான் துவங்குகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். அல்லேலூயா. அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் வரும்போது, ஆமென், எலியூத் எலியாசரை பெற்றான், எலியாசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான். 16வது வசனம், யாக்கோபு மரியாளை புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு. ஏன் பெற்றான் போட வேண்டியதானே? பேசுறது புரியுதா உங்களுக்கு? இயேசு மட்டும் பிறந்தார் என்று வருகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆதாமுடைய வம்சம் மரணத்தினுடைய அட்டவணையை காண்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்த போது பெற்றான் என்று அல்ல, பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தது. இயேசு நமக்காக பாலகனாக பெத்லகேமிலே பிறந்தார். குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவையிலே கொல்கதாவிலே நமக்காய் தம்மை ஒப்பு கொடுத்தார், கொடுக்கப்பட்டார். பிறந்தார், பாலகனாக குமாரனாக கொடுக்கப்பட்டார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்றைக்கு இந்த கால வேளையிலே இந்த பிறப்பின் செய்தியை கேட்பதற்கு மக்கள் நிறைய ஆவலோடு இருக்கீங்க. ஆதாமுடைய வம்சம் மரணத்தை காண்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபை இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம் பெற்றான் பெற்றான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரே ஒருத்தர் தான் இயேசு. யோசேப்பின் மூலமாய் மரியாள் மூலமாய் பெற அல்ல, பிதாவாகிய தேவன் மூலமாய் இந்த பூமியில் நாம் பிறந்தார். அல்லேலூயா. உண்மையா சொல்ல போனா நம்மெல்லாம் தாய் வயிற்றில் பெற்றெடுத்த தாய் என்று சொல்வோம். ஆனால் தாயை பெற்றெடுத்தவன் சொல்லலாம், ஆனால் இயேசுவை பெற்றெடுத்த மரியாள்னு சொல்ல முடியாது. இயேசு பிறந்தார் தான் போட்டிருக்கு. அப்படிதான் உங்க பைபிள் அப்படிதானே இருக்கு. என்ன போட்டிருக்கு உங்க பைபிள்ல? என்ன 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன போட்டிருக்கியா? யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை அவளிடத்திலே கிறிஸ்து எண்ணப்படுகிற. வாவ், பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்தபோது இயேசுவை யாரும் பெற்றெடுக்கவில்லை, அவரே பிறந்தார். அடுத்ததாக இதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஞானிகளுக்கு நட்சத்திரம், ஞானமற்றவர்களுக்கு தேவதூதன் வருகை. இருக்கீங்களா? ஞானமுள்ளவனுக்கும் இயேசுவை தள்ளிவிட முடியாது, மூடன் என்று சொல்லி அவன் தள்ளிவிட முடியாது. ஞானிகள் என்பவர்களுக்கு தேவன் அவர் நட்சத்திரமாய் வெளிப்பட்டார். அறிவில்லாத மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நட்சத்திரம் அல்ல, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி பேசினார்.
அப்ப உங்களுடைய ஞானம் இருந்தால் உங்களுக்கு வந்து பேசுவார். ஞானமற்றவனோடு அவர் வந்து நிற்பார். ஞானிகளுக்கு அடையாளம் காண்பித்தார். ஞானமல்லாத மெய்ப்பரை போன்ற சாதாரண பாமர மக்களுக்கு அவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் போய் சொல்லுங்கள் ஆமென். நம்ம ரொம்ப ஞானி நினைக்காதீங்க, அவனுக்கு தேவன் ஒரு அடையாளமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவன் தூதனையெல்லாம் நம்ப மாட்டான் பாருங்களேன். ஒரு ஞானியிட போய் பைபிளை பற்றி சொன்னால் அவன் விசுவாசமெல்லாம் அவனுக்கு தெரியாது. நோவா பேழைய சொன்னால் அவன் கதைம்பா, இதெல்லாம் கிடையாதும்பா, இதெல்லாம் கதை. ஆனால் வானத்தில் ஒரு அச்சரம் நட்சத்திரம் மாறுச்சுன்னு வைங்களேன், அவன் நிச்சயமாக சந்திக்கப்படுவான். அதனால தான் ஞானிகளுக்கு அவர் நட்சத்திரம், ஞானமற்ற மெய்ப்பர்களுக்கு என்னவா தூதன் வந்து அங்கே நிற்கிறான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஹலோ கவனமா கேளுங்க. சத்திரத்தில் கூட இடம் இல்லாதவருக்கு சரித்திரத்தையே மாற்றி போட்டாராம். திரும்பி சொல்லட்டுமா? சத்திரத்திலும் கூட இவரை அனுமதிக்காதவருக்கு கர்த்தர் அவருடைய சரித்திரத்தையே உலகத்தில் எழுதினாரா? புரியலையா? இவன் சத்திரத்தில் இடம் கொடுக்கல பாத்தியா? அவன் சத்திரத்தில் இடம் கொடுக்காதவனுக்கு சரித்திரத்தையே அவர் எழுதினாரா? தன்னுடைய சரித்திரம் இன்னைக்கு வரைக்கும் இயேசுனுடைய சரித்திரம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அருமையான தேவ பிள்ளையே, உன் தரித்திரம் உன் சரித்திரத்தை மாற்ற முடியாது. உன் தரித்திரம் சரித்திரத்தை மாற்ற முடியாது. உன் எந்த பலவீனமும் நீ எழுத போகும் சரித்திரத்தை மாற்ற முடியாது. இதான் உங்களுக்கு புரியுதா? திரும்பியும் சொல்றேன். சத்திரத்தில் கூட இடம் இல்லாதவருக்கு சரித்திரத்தையே மாற்றி போட்டார். இயேசு வந்ததுனால தான் பாவிகளுக்கு ரட்சிப்பு. இயேசு வந்ததுனால தான் பாவத்துக்கு ஒரு மீட்பு. இயேசு வந்ததுனால தான் நீங்களும் நானும் புறஜாதிகளாக இருக்கிற நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அப்ப சத்திரத்தில் இடமில்லாதவருக்கு சரித்திரத்தையே மாற்றி போட்டாராம். அடுத்தது, உன் தரித்திரம் ஒரு நாளும் உன் சரித்திரத்தை மாற்ற முடியாது. நீ தரித்திரத்தோடு இருந்தீங்கன்னா உன் சரித்திரம் மாறாது. உன் எந்த பலவீனமும், உன்னுடைய வியாதி, உன்னுடைய பலவீனம் நீ எழுத போகும் சரித்திரத்தை மாற்றவே முடியாது. எல்லாருமே பலவீனர்கள் தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அவர் பலம் உள்ளவனுக்காகிலும், சத்தமா இங்க நான் பேசிட்டு இருக்கிறேன், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என் தேவனுடைய லேசான காரியம். பிரதர், நீ பணத்தில் பலவீனம், சரீரத்தில் பலவீனம், அதுக்கு அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நீங்க நல்ல வசதி உள்ள ஆளா அந்த பிஎஸ்ஆருக்கு போயிருப்பாங்க ட்ரெஸ் எடுக்க. சாதாரண மனிதனாக இருந்தால் இந்த ரோட்டில் விற்கிறாங்க பாருங்க, அங்கே போய் ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. அது அவருக்கு மேட்டரே கிடையாது. ஹல்லேலூயா. சரித்திரம் படைப்பவருக்கு தரித்திரம் மேட்டரே கிடையாது. உன் பலவீனம் சரித்திரம் படைப்பதற்கு தடையும் கிடையாது. இருக்கீங்களா? நீங்கள் ஒரு சரித்திரத்தை எழுதக்கூடியவரை கர்த்தர் உங்கள் சரித்திரத்தை மாற்றவே எனக்காக வந்தவர். இருக்கீங்களா? புரியுதா? இதெல்லாம் உன் பலவீனம் அவருக்கு தடையே அல்ல உன்னுடைய லைஃபை மாற்ற. நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆண்டோட்ட வர்றதுக்கு ஏதாவது ஒரு பலவீனத்தை சாக்கு போக்கு சொல்லி ஆண்டோட்ட வரமாட்டாங்க. ஆனா உங்க பலவீனம் ஒரு நாள் ஆண்டோடத்துல நெருங்குவதற்கு தடையே கிடையாது. அல்லேலூயா. அடுத்தது, ஆமென், ஸ்தோத்திரம். அபிஷேகத்துக்கு முன்பாக அறிவு பச்சிலம் பாலகனை கண்டுபிடித்த ஞானிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்களாம். மீண்டும் சொல்லட்டுமா? அபிஷேகத்துக்கு முன்பாக அறிவு பச்சிலம் பாலகனை கண்டு படிந்த ஞானிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்களாம். புரியலையா? ஒரு பச்சிலம் குழந்தைதான், ஆனா அது அபிஷேகிக்கப்பட்டவர் கிறிஸ்து என்று, மெசியா என்று. மெசியா என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகத்துக்கு முன்பாக உலக அறிவு மண்டிட்டு தான் ஆக வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? என்ன வார்த்தைங்க சார்! அது பச்சிலம் குழந்தையா இருக்கலாம். ஹலோ, அந்த குழந்தைக்கு முன்னாடி ஞானின்னு ஒருத்தர் இருந்தாலும் கூட அபிஷேகிக்கப்பட்டவருக்கு முன்னாடி
மணங்கி வணங்கி மண்டியிட்டு தன்னுடைய கொண்டு வந்த காணிக்கைகளை செலுத்தினார்களாம். அப்படின்னா இயேசு பாலகன் நினைக்க முடியல. அவர் பிறந்த போது பிரைஸ் காட், மண்டியிட வைத்தது அபிஷேகம். அப்போ இயேசு மகான். ஆமே, இயேசுவுக்கு முன்பாக உலக அறிவு என்னதாங்க? மண்டியிட்டு தான் ஆகணும். கை உயர்த்துகிற சொல்லுங்களேன். நான்காவதாக, நட்சத்திரம் தான் இயேசு இருந்த இடத்திற்கு வழி நடத்தியது. எப்படிங்க? நட்சத்திரம் தான் இயேசு இருந்த இடத்திற்கு வழி நடத்தியது. இயேசுவிடம் வழி நடத்தும் ஒவ்வொருவரும் நட்சத்திரம் தான். சொல்லுமா, நட்சத்திரம் இயேசு இருந்த இடத்திற்கு வழி நடத்தியது. இயேசுவிடம் வழி நடத்தியவரை ஆண்டவருக்குள் கொண்டு வருகிற ஒவ்வொருவரும். நீங்க சாதாரண உங்களை நினைக்காதீங்க. இயேசு இருக்கிற இடத்துக்கு எங்க? சபைக்குள் இருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறார்? உன் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறார்? உன் வீட்டில் அவர் பிறந்திருக்கிறார். அந்த இடத்திற்கு நீ கொண்டு வந்து அவனை கர்த்தருக்குள் வழிநடத்தி அவனை ரட்சிப்பின் பாதையை காண்பிப்பாய் என்றால், நட்சத்திரம் இயேசு இருந்த இடத்திற்கு வழிகாட்டினது உண்மை என்றால், வழி நடத்துகிற ஒவ்வொருவரும் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். கடைசியாக ஐந்தாவது, எல்லோருக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. என்னங்க? இந்த சுவிசேஷம், இந்த இயேசு பிறந்த பிறப்பு எல்லோருக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. யாருக்கெல்லாம் தெரியுமா? வயிற்றில் இருந்த யோவானுக்கு முதல் சந்தோஷ நற்செய்தி. குதிச்சு துள்ளி எலிசபெத்தை வாழ்த்தின உடனே முதல் சத்தம் கேட்டது யோவான் ஸ்நானகன். அவன் வயிற்றிலே துள்ள ஆரம்பிச்சிட்டான். என்னங்க, இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அவன் சொல்லும் போது அப்படியே அந்த குழந்தை துள்ளுது. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது, நான் மரியாள் அவர் கர்ப்பத்திலிருந்து பிறக்கவே இல்லை, குழந்தை வயிற்றில் தான் இருக்குது. ஆனா மரியாளுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு, அவன் பாலகன், பச்சிளம் குழந்தை, எத்தனை கிலோ இருந்திருக்கும் தெரியாது. ஆனா அந்த இயேசுவை சுமந்து கொண்ட எலிசபெத் வீட்டுக்கு பைபிள் சொல்ல 3 மாசம் இருந்தாலாம். ஹலோ, 3 months இருக்கீங்களா? 3 மாசம். முதல் சந்தோஷம், யோவான் ஸ்நானகன் பச்சிளம் குழந்தை காதுகளில் விழுகிறது. இந்த வார்த்தை சந்தோஷப்படுத்தினது யோவானை. அடுத்தது, வயது முதிர்ந்த சிமியோனை சந்தோஷப்படுத்தினது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நோட்ஸுங்க. உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னா, நீங்க இயேசுவை காண்பித்து கொடுப்பதற்காக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளையே, வயிற்றில் இருந்த பிள்ளை யோவான் ஸ்நானகனுக்கு சந்தோஷம். ஆமென். வயது முதிர்ந்த சிமியோனுக்கு சந்தோஷம். அடுத்தது, ஆமென், கன்னி மரியாளுக்கு தான் சந்தோஷம், முதல் சந்தோஷம். கரெக்டா? எத்தனையோ ஸ்திரீகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த இயேசு தனக்குள் பிறக்க வேண்டும் என்று. ஏங்க, உங்க ஃபேமிலிலேயே எல்லாருமே இன்னைக்கு ஐடல் வர்ஷிப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு போயிருப்பாங்க, இன்னைக்கு காலையில் எல்லாம் சரக்கோட தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க, ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு சர்ச் முடிச்சுட்டு காலையில் எல்லாம் டிஃபன், மார்னிங் டிஃபன், எல்லாம் பாயா, இட்லி, வடை, தோசை, ஆப்பம், என்னெல்லாம் இடியாப்பம், ஊத்தாப்பம், என்னெல்லாம் ஆப்பத்தை சாப்பிட்டு எதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கோ எல்லாம் ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிட்டு, மட்டன் பிரியாணி, சிக்கனை, ஊர்வனை, வறுவல், பெருவல் எல்லாரும் சாப்பிட்டு, நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மிச்ச மீதியம் அந்த சட்டி எடுத்து வடிச்சு எடுத்து சாப்பிட்டு எடுத்து நைட்டு பாருங்க, தலைவன் இயேசு பிறந்தாருன்னு சொல்லி நைட்டு ஊத்திட்டு படுப்பான் பாருங்களேன். அந்த குடும்பத்திலிருந்து உங்களை ரட்சித்தார் பாருங்களேன். இதுதாங்க ரட்சிப்பு. என்னன்னா, கன்னி மரியாள் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இயேசு அங்க பிறந்தது, மரியாளுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அடுத்தது, காலம் கடந்த அன்னாளுக்கு சந்தோஷம். 84 வருடமாய்
அவள் ஆலயத்தில் உட்கார்ந்து உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தாய்க்கு வந்த ஒரு சந்தோஷம். இயேசு பிறந்தது சொல்லுங்களா, 54 வருஷமா உட்கார்ந்து இப்படி ஒரு ரட்சகன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தில் உபவாசத்தோடு ஆராதித்துக் கொண்டு ஜெபம் செய்து கொண்டிருந்த அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு மகா பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது. பாருங்க, இயேசு பிறப்பு எத்தனை பேர் சந்தோஷப்படுத்திட்டு போயிருக்கு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, இளைஞன் யோசேப்புக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் முதலாவது அவரை தள்ளிவிட பார்த்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு தூதன் வந்து சொன்ன உடனே இயேசு பிறக்கும் வரைக்கும், இன்னைக்கு நிறைய பேர் பிரசவ நேரத்தில் கணவன்மார்கள் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்த யோசேப்பு அவள் முதலாவது நிந்தித்து இவளை தள்ளிவிடக்கூடாது, நிந்திக்கப்பட இவளை நான் யாருக்கு முன்பாக அவமானப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கு தள்ளிவிட யோசனையா இருந்த பொழுது தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு ஆண்டவர் அவரோடு பேசின பிறகு அந்த யோசேப்பு தன் மனைவியை கடைசி வரைக்கும் தள்ளவே இல்லை. இயேசுவை பெற்றெடுத்த பிறகும் கூட அவர் தள்ளலை. ஏன் தெரியுமா? இந்த மனைவியை மரியாளை அவன் உண்மையாய் நேசித்தான். அப்ப யோசேப்புக்கு மரியாளிடத்தில் சந்தோஷம். அடுத்தது ஒரு சந்தோஷம், கிழவன் சகரியா, ஆசாரியன் கிழவன், ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம உட்கார்ந்துருக்கான். அநேக நாட்கள் டெய்லி தூப வர்க்கத்தை அவன் ஏற்றிக்கொண்டிருந்தான். ஆசாரியனுடைய முறைமையின் படி அவன் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இயேசு பிறந்தது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சகரியா, நல்ல கவனிங்க, படித்த சாஸ்திரிகளுக்கும் ஞானிகளுக்கும் பாமர மெய்ப்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நற்செய்தி தான் கிறிஸ்துவின் பிறப்பு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் எனக்காக யாராவது வாசிங்களேன். தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனாகிய நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் என்னவா? மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவரை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி, அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, இந்த தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த போது இந்த கன்னிகையினிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்தார். ஹலோ, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரணும்னா அவங்க வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வருவார். இதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் தாட்ஸ். ஆவியானவரோட பேசுகிற வார்த்தை உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நல்லா கவனிங்க, மரியாள் எந்த வீட்டுக்குள் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளேயே தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்குள் பிறக்க வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவர் சந்திக்கும் இடம் ஆலயத்தில் அல்ல, நீ வாழ்கிற வீட்டிலே. ஆமென். அதனால்தான் சகேயு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இயேசுவை பார்த்த பொழுது அவன் பார்த்துவிட்டு ஒரு காணிக்கை செலுத்திவிட்டு இயேசுவை வழி அனுப்ப விரும்பவில்லை. அவன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினான். கரங்களை உயர்த்தி ஆமென். சகேயு இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பின போது இயேசு அவனை பார்த்து, நான் உன் வீட்டிலே கடந்து வர வேண்டும், நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்பினார். உன் வீட்டில் இயேசு வந்தால் மட்டும்தான் மீட்பர் உன் வீட்டிற்குள் வாழ்வார். உனக்குள் அவர் வாழ வேண்டும் என்றால் முதலாவது உன் வீட்டை பார்க்க வருகிறார். ஆமென். ஓ ஜீசஸ், இந்த கால வேளையில் ஆவியானவரோடு பேசுகிறார். சகேயுடைய வீட்டுக்கு இயேசு வந்தபோது அந்த வீட்டில் ஒரு ரட்சிப்பு வந்தது. எந்த வீட்டுக்கு இயேசு வருகிறாரோ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கடந்து வரும். எந்த வீட்டுக்கு இயேசு பிறக்கிறாரோ அந்த வீட்டில் இயேசு அந்த வீட்டை ரட்சிக்கிறார்.
எந்த வீட்டில் இயேசு பிறக்கிறாரோ அந்த வீட்டை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். எந்த வீட்டிலிருந்து இயேசு ரட்சிக்கிறாரோ அந்த வீட்டினுடைய சாபங்களை நீக்குகிறார். எந்த வீட்டில் இயேசு பிறக்கிறாரோ அந்த வீட்டை கர்த்தருடைய பாவங்களை மன்னித்தவனை நீதிமானாய் மாற்றுகிறார். இன்றைக்கு காலை வேளையில் இந்த நற்செய்தி என்ன செய்தி என்று தெரியுமா? இயேசு வாழ்ந்த இடத்திலே அவர் கன்னிகையாயிருந்த அந்த மரியாளை சந்திக்கிறார். சார், ஒருவரும் ஏறிராத கழுதை ஆண்டவருக்கு வேணும். உன் மேல யாராவது மனசுல இன்னொருத்தனை நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உள்ள வரமாட்டார். நீ வெர்ஜினா இருக்கணும். கைகளை உயர்த்தி, என் இருதயம் தேவனுக்கென்று கன்னிகையை, ஆண்டவர் என்னையும் உங்களையும் புத்தியுள்ள 5 கன்னிகையாய் பார்க்கிறார். சபையே, உங்களை கன்னிகையாக தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் மணவாளனாக இயேசு வரப்போகிறார். வரும்பொழுது சபை ஒரு கன்னிகையை போல அவருக்காக மணவாளனுக்காய் காத்திருக்கிற ஒரு கன்னிகை. இன்றோ நாளையோ என்றைக்கு என் மணவாளன் வருவார் என்று காத்திருப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற சபையை தான் சந்திக்க இயேசு வரப்போகிறார். ஆமென், ஹalleluya. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவள் ஒரு ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யாருடைய வீட்டுக்கு இயேசு வருவார்? கிருபை பெற்றவனுடைய வீட்டுக்கு இயேசு வருவார். ஆமென். யாருடைய வீட்டில் இயேசு பிறப்பார்? யாருக்கு ஒரு மேல் உன் மேல் ஒரு கிரேஸ் உன் மேல இருக்கோ அவங்க வீட்டுக்கு தான் இயேசு பிறப்பார். ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்தில் நீங்கள் தான் கிருபை பெற்றவர்கள். ஆமா, இன்றைக்கு கிருபை பெற்றதினால் தான் நீங்க அந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க கிருபை பெற்றதினால தான் உங்க குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க கிருபை பெற்றதினால தான் உங்க பிள்ளைகள் உங்களோட கிருபை பெற்றது நிமித்தமா உங்க பிள்ளை உன்னோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீ கிருபை பெற்றதினால தான் உன் வீட்டில் நீ ஆமென் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். வாழ்க வாழ்க. மரியாள் அன்றைக்கு தன்னை இயேசுவை அந்த வீட்டுக்குள்ளே பிறப்பதற்கு இயேசுவை பிறப்பதற்கு தூதன் அனுப்பின போது தூதன் உள்ளே வந்தவுடனே வாழ்க என்று தான் வாழ்த்துகிறார். இதுதான் இயேசுவின் சொல்லிக் கொடுத்தார். நீ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த வீடு யாரு, என்ன, எந்த குடும்பம், எந்த ஜாதி, எந்த மதம் கேட்காத ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது என்னதான் சொல்லு? வாழ்த்து. என்னை வாழ வைக்க வந்த ஒரு நேசர், என் பிள்ளையை வாழ வைக்க வந்த மேற்பர். Oh Lord, hallelujah, hallelujah. என் வீட்டுக்குள்ள அவர் வந்தது சும்மா இல்லை, என் பிள்ளையை வாழ வைக்கிறவர். எங்க அப்பா என்னை வாழ வைக்கல, எங்க அம்மா என்னை வாழ வைக்கல, தொழில் என்னை வாழ வைக்கல, என் படிப்பு என்னை வாழ வைக்கல. நான் அவருக்கு என்று காத்திருக்கும் பொழுது என்னை வாழ்க என்று தான் உள்ள வருவார். சார், அரசியல்வாதிக்கு தான் வாழ்கன்னு கை தூக்குவாங்க. ஆனா என் ஆண்டவர் உங்க வீட்டுக்கு உள்ள வரும்போது நீ வாழ்க சொல்ல, நீ சாகக்கூடாது ஆண்டவர் பார்த்ததுனால தான் உன் வீட்டுக்குள்ள உள்ள என்ட்ரு பண்ணும்போது நீ வாழ்க. ஹalleluya, ஹalleluya. கீழே பாருங்களேன். ஆமென், ஹalleluya, ஆமென். என்ன சொல்றாரு? ஏங்க, உங்ககிட்ட எல்லாம் பைபிள் இல்லையா? வாசிக்க மாட்டீங்களா? என்ன போட்டிருக்கு சார்? வாவ். யாருக்குள்ள இயேசு வருவார்னா கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல இயேசு. வீட்டில் உன்னுடனே இருக்கிறார். இப்ப நான் நினைக்கிறேன், எந்த மனிதனுடைய தேவன் இருக்கிறாரோ அந்த மனிதனுக்குள்ள இயேசு வருவாருங்க. இப்ப அது வேற மாதிரி சொல்லிட்டு தட்டுமா? நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் அவரை உன்னை விட்டு விடுவார். கொஞ்ச காலத்தில் இந்த பூமி ஆண்டு நான் அசைப்பேங்கிறார். ஒரு தூரம் பூமியை குலுக்குவேங்கிறார். இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. இயேசு வருவானா? யாரோட கர்ப்பத்தில், யாருடைய லைஃப்ல, யாருடைய ஃபேமிலிக்குள்ள வருவார்னா தேவன் உன்னோடு இருக்கிறார். ஏன்? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாரோடு தேவன் இருப்பாரா? உன்னோடு இருந்தால் அவர் இம்மானுவேலா இருப்பார். நான் இயேசு, எனக்குள் இயேசு இருப்பதினால், எனக்குள் தேவன் இருப்பதினாலே நான் இயேசுவோடு இருக்கும் பொழுது என் குடும்பம் தேவனோடு இருப்பதற்கு சமம். அப்பா, என்ன பிளஸிங் அந்த இடத்துல வச்சுட்டு போறாரு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மகிமையான வார்த்தைகள் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் நமக்கு கரெக்டாக போயிடும் பாருங்க.
அதனால அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருப்போம். அடுத்தது என்னங்க? வாவ், என்ன ஒரு blessed word. ஒரு அல்லேலூயா. சிரிக்கிறியா அழுகிறியான்னு தெரியல, சும்மா சிரிச்சு சொல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மரியாள் ஃபீமேலா இருக்கான், ஆனா உண்மையா சொல்றேன், மத்தேயுல ஆரம்பிச்ச போது எல்லாருமே பெற்றான்னு வரும், மரியாள்கிட்ட மட்டும் தான் பிறந்தார்னு வரும். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். உண்மையா சொல்றேன், ஆண்கள் எங்கேயுமே பெற போறது இல்லை. ஆனா ஆண் வரிசையிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து நிறுத்துறாருன்னா, ஹலோ ஹலோ, பழைய ஏற்பாட்டில் நீ சபிக்கப்பட்டவள், நீ தீட்டானவள், நீ அசுத்தமானவள். இயேசு எந்த வீட்டுக்குள்ள உள்ள வராரோ சொல்லுங்களேன், பெற்றான்ங்கிற தலைப்பிலிருந்து இப்போ உன் வாழ்க்கையில் அவர் பிறந்தார். ஃபீமேலை ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டாரு. எல்லாராலும் கைவிடப்பட்டவன். பெண்கள்னாவே எல்லாருக்கும் என்ன எப்படி தான் தெரியுதுங்க, பொண்ணா பிறந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்களாமே, பெண்ணு பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நினைக்கிறேன், மரியாளை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்றால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பாட்டில் ஆதாமத்தான் சொன்னார், நீ பழுகுவேனாரு, நீ பெருகுவேனாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஸ்திரீய சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பழைய ஏற்பாட்டில் ஏவாள், நீ சபிக்கப்பட்டவள் முதல் சுவாபிச்சார். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஏவாள் தான் கனி கொடுத்தா. இன்னைக்கு நிறைய இடத்துல கனியா இருக்கிறது, கண்ணியா இருக்கிறது நீங்க தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆவதும் பொம்பளால பெண்ணால அப்படி நீங்களே சொல்லிக்கிட்டீங்க உங்களுக்கு கிரேடு தூக்கிறதுக்காக. இல்லைம்மா, அது எப்பவுமே அது ஏவாளுடைய சந்ததிக்கு. உங்களை என்னை ஆண்டவர் இயேசுவினுடைய வம்சத்தில் கொண்டு வந்துட்டாரு. முதல் மனைவி, முதல் மகள், முதல் ஒரு ஸ்திரீ ஏவாளா இருந்த இடத்தை எண்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சு இப்ப மரியாளுங்கிறது ஒன் மரியாள், ஒன் மரியாள், 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 மரியாள். இந்த மரியாளுக்குள் இருந்து இயேசுவை கொடுத்ததுனால இப்ப கத்த சொல்றாரு, எந்த ஆண்டவர் தேவன் நீ ஸ்திரீகளுக்குள்ளே கற்ப வேதனை படும் பொழுது வேதனையோடு தான் நீ பிள்ளை பெறுவாய், பிள்ளையே சாபத்தோடு தான் பிள்ளை பெறுவாய்ன்றாரு. இப்போ பிள்ளை பிறக்க போகிறது, நீ ஆசீர்வாதத்தோடையே பெற்றெடுப்பாய். என்னங்க வேதனை ஏவாளுக்கு, ஆசீர்வாதம் மரியாளுக்கு. இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? அந்த மரியாளை போல இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன். என்ன பியூட்டிஃபுல். இதெல்லாம் ரகசியம் தெரியுமா? நான் எங்கே ஏதோ கற்பனையில் கதையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் கொடுக்கிற ரெவலேஷன். இது எங்கேயும் கேட்டிராத ஒரு சத்தியம். தெரிஞ்ச வார்த்தையா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வசனத்துக்குள்ளே போக 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 கண்கள் திறக்கப்படும். பாருங்களேன், உங்களை எங்கெல்லாம் பெண்ணுன்னா மதிப்பே இல்லை பாருங்களேன். ஃபீமேல் ஃபீமேல் ஃபீமேல், மேலுக்கு தான் மதிப்பு. எங்க போனாலும் பொம்பளை பேசாத, பொம்பளை பேசாத, பொம்பளை வாயடிக்கிறா, பொம்பளை வந்து நிற்கிறா. இப்ப சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் வந்திருக்கேன். எல்லாம் உங்களுக்கே ஆமென், உங்களுக்கே கை தட்டிக்கிங்க. உங்களுக்கே நீங்க பெண்கள் யாரெல்லாம் பெண் இவன் கை தட்டிக்கிட்டா, நீ பெண்ணாடா தம்பி. ஏனென்றால் அருமையான தேவ பிள்ளையே, நல்லா கவனிங்க. இந்த உலகிற்கு கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்மஸ் ஒரு நாள் அல்லப்பா, உண்மையாகவே ஒரு அற்புதம் தான். என்ன அற்புதம் பார்த்தீங்களா? எல்லாரும் வழியோடு தான் பெற்றெடுத்தாங்க. இயேசுவுக்கு தன்னை விட்டு கொடுத்த மரியாள் வாழ்க்கை ஆசீர்வாதம் தான் ஆரம்பமே. ஹல்லேலூயா. இந்த உலகிற்கே ஆச்சரியமானதும் அற்புதமானதும் வல்லமை மிகுந்ததுமான ஒரு நிகழ்வை நினைவுபடுத்தவே நாம் விரும்ப வேண்டும். அது கிறிஸ்துமஸ் காலத்திற்கு மட்டும் உரியதல்ல, எனினும் அது கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியதே. ஹல்லேலூயா. பாருங்க, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஏன் தெரியுமா? தேவதூதன் ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வந்தபோது சாராள் எங்கே இருந்தாள்? பேசுங்களேன். தெரியாதா? பாட்டி பார்க்கலையோ? சாராய் நான் எங்க போய் பார்த்தேங்கிறீங்களா? ஆபிரகாம் வீட்டுக்கு தேவதூதர்கள் ஆசீர்வதிக்க வந்தபோது சாராய் எங்கே உட்கார்ந்து இருந்தாள்?
மறைந்திருந்தால். இருக்கீங்களா? பேசுங்களேன். ஆண்கள்ட்ட தான் பேசுவாங்க. இவ ஏன் கலங்கினா தெரியுமா? ஆபிரகாம் வீட்டுக்கு தேவதூதன் வந்தபோது ஆபிரகாம் தான் உபசரணையும் சல்காரம் சாப்பாடு போட்டு அவருடைய பிளஸிங்காக நின்று கொண்டிருந்த போது, உன் மனைவி எங்கே? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, மரியாள் வீட்டிற்குள்ளே தூதன் உள்ள வந்தபோது பிளஸிங்கோட வராரு. நான் சொல்லட்டுமா, இயேசுவை கொடுக்க, இயேசுவை பற்றி அறிவிக்க வந்த தூதன் ஆண்டவர் அனுப்பும்போது வெறுமையா வரல. உள்ள வரும் பொழுதே வாழ்த்தி சொல்றாரு, ஆசீர்வதிச்சு சொல்றாரு. இதுவரைக்கும் பெற்றிராத வார்த்தை கேட்ட உடனே இவளுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு. இது எப்படி, இது எப்படிப்பட்டதோ என்னை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் அவளை பார்த்து, மரியாளே நீ பயப்படாதே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கிருபை பெற்றவனிடத்தில் தான் இயேசு வருவாராம். இயேசு யாரிடத்தில் பிறப்பாராம் சொல்லுங்களேன்? கிருபை பெற்றவனிடத்திலே. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒன்று சொல்லி தருகிறேன். அந்த இடத்துல இயேசு, ஆமென், எங்கள் வேக வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. வீட்டில், இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. 32. அவர் எப்படி இருப்பாரா? உன்னதமான குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை, நல்லா கவனிங்க, அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர். அடுத்தது அவருடைய பிதாவின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனி அறியேனே. ஹலோ, நல்லா கவனிங்க. ஆசீர்வாதத்தை சொல்லும் போது மரியாள் கேள்வி கேட்கல. இப்போ ஆசீர்வாதத்தோட சேர்ந்து பெரிய ஒரு பிளான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்ன பிளான் கொடுக்கிறாரு? நீ கர்ப்பவதியாக வைப்பா, அவர் உனக்கு பெரியவராக இருப்பாரு, உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவாரு. என்னங்க, அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம் கொடுப்பாரு. அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்னன்னைக்கும் அரசாளுவாரு. அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இருக்காதான், ராஜ்யத்துக்கே முடிவில்லாதவர் ஏன் வயிற்றுல வருவாரா? இருக்கீங்களா? இப்ப அவன் கேட்கிற கேள்வி, இதுக்கு ஒரு கனெக்ஷன் மனுஷன்ல வேணும். அதுக்கு தான் புருஷனை கேட்கிறான். இருக்கீங்களா? அப்ப பரம ராஜ்யத்தை பற்றி பேசும்போது இங்க ஒட்டான யார கேட்கிறப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? கல்யாணம் ஆனாதானே பிள்ளை பிறக்கும். பைபிள் சொல்லுகிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை கொடுப்பதற்கு, மகிமையான ராஜா முடிவில்லாத ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா? புருஷனை அறியேனே. என்ன போட்டிருக்கு சார்? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே அப்படின்னா, நீ புருஷனை அறிய வேண்டாம், தேவனை அறிந்தால் போதும். ஓ குமாரன், ஆமென், நமக்கு ஒரு பாலகன் குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதை, பிறப்பவரைத்தான் நான் சிலுவைக்கு கொடுக்க போகிறேன் என்பதை அறிந்தாலே போதும், முடிவில்லாத ராஜ்யத்தை கொண்டு வரக்கூடிய அரசாளுகிறவரை நான் சுமக்கப் போகிறேன் என்ற மகிழ்ச்சி அவளுக்குள் வரும். என்ன ஒரு ராஜரிகமான வார்த்தை! ஆமென். பாருங்க, அப்பதான் என்றால் வாசிமா 35. தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எது கிறிஸ்மஸ் தெரியுமா? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது தான் கிறிஸ்மஸ். கையை தட்டிக்கங்கம்மா. இன்னைக்கு யாராவது அந்நிய பாஷையில் ஆவியில் நிறைஞ்சு ஆராதிப்பாங்களா? கிடையாது. எல்லாம் கிறிஸ்மஸ் பாட்டை தான் இன்னைக்கு பாடியிருப்பாங்க. ஆண்டவரையும் சேர்த்து தூங்க வச்சு, பாடுறவரும் தூங்கி, கேட்கிறாளும் தூங்கி. ஹலோ, கேட்கிற வெளியிருக்கிறவனும் கேட்கிறவனு ஓ தூங்கு பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கையில் இயேசு குழந்தையா இன்னைக்கு பேபி ஜீசஸாக இருப்பார். ஹலோ, அவர் இயேசு ஒரு முறை தான் பிறந்தார் பேபியா. இப்போ நான் பேபியா அவரை பார்த்துடக்கூடாது, என்ன பேபி ஆக்கிட்டார் அவர்.
அவர் மடி. இதுக்கு ஒரு வசனத்தை சொல்லட்டுமா? இயேசுவை நீங்க போய் மடியில வச்சிருக்கீங்க, உங்க அவர் மடியில் இருக்கிறாரா? நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துக்கு எனக்கு அர்த்தம் சொல்லுங்க. வாசிக்கலாமா? எதுவுமே வித்தியாசமாக தான் ஆண்டவர் கொடுப்பார் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் நம்ம கண்ணுக்கு வெளிச்சம் இல்லை, அதுதான் உண்மை. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிப்பா 18ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:18. தேவனை ஒருவனும். அப்புறம் எப்படி இவன் குழந்தை எடுத்து பேபியா வச்சிருக்கான்? ஏங்க சொல்லுங்களேன். இயேசுவை தேவனை ஒருத்தனும் கண்ணுல கண்டதில்லைன்னு போட்டிருக்குது. தேவனை ஒருவனும் கண்களால் கண்டதில்லை. கீழே ஏங்க பேபி போய் எங்க இருக்குதா? ஆனா நீங்க எங்க வச்சிருக்கீங்க? மாடியிலையா? மாட்டு தொழுவத்திலையா? எங்க அவருடைய மடியில் இருக்கிறவரை அவர் தான் பிதாவை வெளிப்படுத்தினாரா? வாவ்! ஏங்க சந்தோஷம் இல்லையா? இப்படி உட்கார்ந்து இருக்கிறியடா. நீங்க போய் இயேசுவே தான் பிறந்தாருன்னு கையில காட்ட வேண்டாம். சேர்ந்து வாசிக்கலாமா? என்ன போட்டிருக்கு? தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு பிறந்தது பிதாவை வெளிப்படுத்த. இயேசு பிறந்தது இவனுடைய மடியில தாளாட்ட அல்ல. இயேசு பிறந்தது ஜாதி ஜனங்களுக்கு, புற ஜாதிகளுக்கு அவர் வெளிச்சமாய் பிறந்தது பிதாவை வெளிப்படுத்த. இது எல்லாரும் பைபிள் இருக்கா இல்லையா? எங்க தொழுவத்தில் வச்சிருந்தாங்க, போய் சொல்லுங்க. போன வாரம் தான் நம்ம செய்தியை கேட்டோம். நேற்று சண்டே ஆராதனையில் என்ன கேட்டோம்? எந்த கன்றுக்குட்டி வச்சிருந்தான்? எகிப்தின் கன்றுக்குட்டி எங்க கொண்டு வந்து வச்சுட்டான்? சீனாய் மலை கீழே வச்சான். சீனாய் மலையிலிருந்து இப்ப எங்க கொண்டு வந்து வச்சுட்டான்? யெரொபெயாம் எங்க கொண்டு வந்து வச்சுட்டான்? சாலமோனுடைய உதவி வேலைக்காரன் ராஜாவாக்குன உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் ராஜாவா இருக்கிற ஆசாரியனா மாறி பெத்தேல் ஒரு கண்ணுக்குட்டியும் இன்னொரு குட்டி தானுக்கு கொண்டு போய் வச்சான். அப்ப 2 கண்ணுக்குட்டி. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு, தான் வரைக்கும் இந்த கண்ணுக்குட்டியை வச்சான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த 2 கண்ணுக்குட்டி தான் இப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளேயும் எல்லாருடைய தொழுவத்திலும் வந்திருக்குது. சபை தாங்க தொழுவோம். இன்னைக்கு யாராவது தொழுவத்தை வச்சிருந்தாங்கன்னா போய் சொல்லுங்க, டே இது இயேசுவாடான்னு கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வச்ச அந்த அந்த கண்ணுக்குட்டியை மோசே காலத்திலேயே அந்த பசுமாட்டை கண்ணுக்குட்டியா வச்சான். 2வது இப்போ எங்க கொண்டு வந்து வச்சுட்டான்? யெரொபெயாமுடைய காலத்தில் யெரொபெயாம் பலிபீடத்தில் ஈனமான ஆசாரியர்கள் முன்பாக இந்த கண்ணுக்குட்டி வச்சு தேவனுக்கு பலி செலுத்தினான். இன்னைக்கும் கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி தொழுவத்தில் இயேசு இன்னைக்கும் பரிதாபமா படுத்து கிடக்கிறாருன்னா இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கிங்க. எல்லா மக்கள் போய் சொல்லுங்க. ஒரு தடவை வாசிங்களாமா? என்ன போட்டிருக்கு? ஒரு காலமும் கண்டதில்லை. நீங்க என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்களா, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? பிரதர் என்ன செய்ய போறீங்க? சிஸ்டர் எங்க இருக்கிறாரு? அன்னைக்கு இயேசு பிதாவின் மடியிலே அவர் இருந்தவர் பிதாவை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இயேசு எனக்குள்ளே இருந்து பிதாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்மஸ். எப்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தது? பிதாவினுடைய மடியில் இருக்கிறவர், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டிராதவன் குமாரன் பிதாவை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இன்றைக்கு குமாரன் கிறிஸ்து இயேசு அவருடைய வார்த்தையின் மூலமாய் எனக்குள்ளே தேவாகிதி தேவனை இன்றைக்கு அவர் எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். மடியில் அல்ல, இயேசு பிதாவின் மடியில. இப்ப அவர் எனக்குள்ள பிதாவை வெளிப்படுத்துகிறார். அப்ப நீங்க கிறிஸ்துமஸ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்களேன். இயேசு எனக்கு பிறந்தார், அவர் எனக்குள் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நான் அவர் மடியில் இருக்கிறேன். தாய் மடியில் தவழுகின்ற குழந்தை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். இதுக்கும் வசனம் இருக்குது. லாசரு யாருடைய மடியில போயிருந்தான்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
அப்ப நாம் பிதாவுடைய மடியில் இருக்க வேண்டும் என்றால் இயேசு எனக்குள் இருக்க வேண்டும். அந்த இயேசுவின் மூலமாய் பிதாவை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்மஸ். எவ்வளவு நல்ல சத்தியம் பாரு. இது யாருமே சொல்லி தர மாட்டாங்க. பொம்மையை காட்டிட்டு இயேசு இதுதான் கிடையாது, கிடையாது. நான் பிதாவின் மடியில் இருப்பதற்காக இயேசு எனக்குள்ளே வந்தார். அந்த பிதாவை வெளிப்படுத்த, நான் அவர் மடியில் இருப்பதை வெளிப்படுத்த. நீங்க யாராவது சொல்ல முடியுமா? ஏசப்பா என்ன பிறந்தது நான் பிதாவுடைய மடிக்கு செல்வதற்கு. ரெடி? ஐஸ்வர்வானுக்கு இது தெரியல. கரெக்டானா? வாசிங்க, கீழே வாசிமா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு? தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக பரிசுத்தாவி உன்மேல், உன்னதமானுடைய பலம் உன்மேல், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் தேவனுடைய. ஹல்லேலூயா. அப்போ இயேசு யாருங்க? தேவனுடைய குமாரன். அப்ப குமாரன் பாருங்க, பிள்ளையாய் பிறந்தார், குமாரனாக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம 2ஆம் அதிகாரத்தினுடைய வசனத்திலே நாம் பாருங்க, 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இயேசுவை கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து, அப்பொழுது ஆமென், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு என்ன உண்டாச்சா? அவள் பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு என்ன இல்லையா? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அல்லேலூயா. அப்போ அந்த நாட்டில் என்ன நடந்தது நம்ம கீழே வாசிச்சிருக்கோம். மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு தேவதூதன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆமென். அவர்களுக்கு ஒரு பெரிய, எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு ஆமென் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பது. அல்லேலூயா. ஆண்டவரே, தேவனே, உண்மையாகவே அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்னவாம்? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் ஆமென் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், ஆமென், யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய், உலகமோ அவர் என்ன செய்யலையா? அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் என்ன செய்யலையா? அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிறந்தது என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு பிறந்தார். அல்லேலூயா. 13ஆம் வசனம் யோவான் 1:13, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது தேவனால் பிறந்தவர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை எப்படிங்க? எந்த வார்த்தை? தேவதூதன் மூலமாய் வந்த அந்த வார்த்தை மரியாளுக்குள்ளே மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய மகிமையை நாங்கள் என்ன செஞ்சோம்? கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. ஏற்ற மகிமையாகவே. ஆமென். அப்போ பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாராம்? 1 யோவான் 4:14, ஏனெனில் பிதாவானவர் குமாரனை உலகத்திற்கு இரட்சகராகவே அனுப்பினாராம். ஏன், எதற்காக இரட்சகராக அனுப்பினார்? இயேசு பிறப்பானது அனைத்தையும் மாற்றிவிட்டதாம். அல்லேலூயா. அவருடைய பிறப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவங்களை மன்னிப்பதற்கு. மத்தேயு 4:15 பார்க்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் ஆமென் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையாம்? ஆக்கினி தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவினாலே ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சுதான்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா.
ஆகினால் தான் பிலிப்பியர் 2:7 பார்க்கும் பொழுது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனுடைய சாயலாய் மாறினாராம். அருமையான தேவ பிள்ளை, ஒரு மனுஷ சாயலாய் மாறினதனுடைய முக்கியமான காரணம் எதற்கென்றால் ஆமேன், இந்த பூமியிலே அவர் நமக்காக ஆமேன் பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார், இரட்சகராக வந்தார். அவர் நம்மை மீட்டு நித்தியமான பரலோக ராஜ்யத்தை தருவதற்கு, நிரந்தர வாசஸ்தலத்தை நமக்கு தருவதற்கு, ஒரு நம்பிக்கையான கூடாரத்தை தருவதற்கு இயேசு இந்த பூமியிலே நமக்காய் வந்தார். அல்லேலூயா. ஆகையினாலே இதை மிகவும் கவனமாய் நீங்கள் நினைத்து இதற்காக நீங்கள் ஆமீன் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து ஆமீன் யோவான் ஆமீன் சோத்திரம் ஆமீன் 1 தீமோத்தேயு 1:15 பார்க்கும் பொழுது இயேசு வந்தது எதற்காகவாம்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாராம். ஆமென். எதுக்கு வந்தாராம் அம்மா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நாம் பாவிகளாய் இருந்தபோது ஆமென் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தான் இயேசு வந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:15 பார்க்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நீ நசுக்குவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஏவாளுக்கு கர்த்தர் ஆமென் ஒருவேளை உருவாக்கும் போது பரிசுத்தமாய் படைத்தார். ஆனால் சர்ப்பமானது சாத்தான் என்ன செய்தான்? அந்த ஏவாளை என்ன செய்தது? வஞ்சித்ததினாலே அவள் பாவியாய் மாறினாள். ஆனால் ஆண்டவர் சாத்தானுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். சாத்தானுக்கு இது தெரியவே இல்லை. இப்படி ஒரு கன்னி வயிற்றில் இயேசு பிறப்பார்னு தெரியவே தெரியாது. அதனால தான் ஆதியாகமத்தின் முதல் மல்கியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தான் போராடிட்டே வருவான். ஆகையினால் தான் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொல்லுவதற்காக மோசேயின் காலத்திலும் நடந்தது, இயேசு பிறந்த போதும் நடந்தது. மோசேயின் நாட்களில் எப்படியாகிலும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். பிசாசுக்கு நன்றாய் தெரியும். ஏனென்றால் ஒரு ஆதாமின் மூலமாய் தான் ஏவாள் வந்தாள் என்றால் இந்த சபையும் ஒரு பிந்தின ஆதாம் மூலமானதான் உருவாகும் என்பது சாத்தான் நன்கு அறிந்ததினால் தான் ஆமென் அவன் என்ன செய்தான் என்றால் ஆமென் மோசேயின் காலத்தில் ஆண்களை கொலை செய்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை பெண்களை அவன் ஆண்களை கொலை செய்யவே இல்லை. அவன் தேடிக்கொண்டே இருந்தான். எங்கேயாவது ஒரு ஸ்திரீ ஆமென் ஸ்திரீயின் மூலமாய், ஏன்னா ஸ்திரீக்கும் அவன் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் சொல்லும்போது ஸ்திரீகள் எல்லாருமே ஆண்டவர் பயன்படுத்த மாட்டான்னு சாத்தான் நினைச்சான். ஏன்னா ஸ்திரீகள் பைபிள்ல பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் எங்குமே அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியாது. ஆனால் மரியாள் தேவனுடைய பிள்ளை, அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அந்த இயேசு எனக்குள் பிறக்க வேண்டும் என்று. ஆனால் பிசாசுக்கு இந்த தந்திரம் தெரியாது. ஏனென்றால் அவர் ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு கன்னிகை குமாரன் பெறுவாள் அப்படின்னு அந்த கன்னிகையே தேடிட்டு போயிட்டு இருந்தான். ஆனா அது மரியாள் தான் என்பது தெரியாததுனால மேட்ரு எங்க முடிஞ்சிருச்சு தெரியுமா? தேவன் தம்முடைய தூதனை வீட்டுக்குள்ளேயே போயிட்டாரு. அந்த வீட்டுக்குள்ளே காத்திருந்தவளை கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி அவள் மேல் நிழலிட்டது. இன்னைக்கு பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது அந்த குமாரன் எப்படியா இந்த பூமியிலே வருவதற்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாலோ, நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக ரெடியாருங்க, காத்திருங்க. ஏனென்றால் இன்னைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2:25 பாருங்களேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து, அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனுமாயிருந்தான், இஸ்ரவேலின் ஆறுதலுக்கு வருவதற்காக காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி, இங்க பாருங்க, சிமியோன் மேல பரிசுத்த ஆவி இருந்தான்னு போட்டிருக்குது, மரியாள் மேல நிழலிட்டான்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே, இனி மரணம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவார் பாருங்களேன். கீழே வாசிங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியின் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப 29 இப்ப வாசிங்க. ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். 32 உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள். எத்தனை பேர் கரங்களை உயர்த்துறீங்க? உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க இயேசு வந்தார். ஏனென்றால் சங்கீதம் 85:9 என்ன போட்டிருக்குங்க? நல்லா கவனிங்க. உங்களுடைய ரட்சிப்பை, உங்கள் குடும்பத்தினுடைய ரட்சிப்பை பார்க்காமல் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், ரட்சண்யம் வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு சிமியோனை போல எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிதான் போட்டிருக்கு. ஆமென். சங்கீதம் 85:9 என்ன வாசிக்கிறோமா? என்னங்க? நம்முடைய தேசத்தின் நடுவிலே வாசமாயிருக்கும்படிக்கு அவருடைய ரட்சிப்பு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் பயந்தவர்களுக்கு இன்னைக்கு சமீபம்? சிஸ்டர், இன்னைக்கு போய் நீங்க இதில் நல்ல பயங்கரமான ஒரு வார்த்தை, இந்த சத்தியத்தை சொல்லுங்க. உங்களுடைய சாவு ஆமேன் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏனென்றால் ஆமேன் யோவா ஆமேன் ஏசாயா 9 6 7 மட்டும் வாசிங்க. ஏசாயா 9 ஆமேன் 9 6 7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமேன். பிறந்தார் பெத்லகேமிலே, குமாரன் கொடுக்கப்பட்டார் சிலுவையிலே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவருடைய நாமம் அதிசயம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீங்க யோசிப்பீங்க, இயேசுவின் ரட்சிப்பதற்கு, இயேசுவே என் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும் கேட்கிறீங்களா? அதிசயமான ஒரு நாமம். அடுத்தது அவர் கொடுக்கிற ஆலோசனை. ஏரோது கொடுத்த ஆலோசனையை சாஸ்திரிகள் கேட்கவே இல்லை. சரிதானா? இயேசு பிறந்த போது இந்த பாலகன் இயேசுவை கொலை செய்வதற்கு ஆமென் தேடி வந்த போது ஆமென் ஏரோது தேடினான், கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்டவர் தூதனை வெளிப்படுத்தி ஆமென் ஏரோதினிடத்தில் சாஸ்திரிகளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, தேவன் சொன்னார், நீ இந்த வழியா நீ போகாத, நீ ராஜாவுடைய வீட்டுக்கு நீ போகாத, நீ வேறு வழியாய் போ என்று சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஆமென் ஹல்லேலூயா 2ஆம் அதிகாரம் ஆமென் வாசிங்க. ஆமென் 20ஆம் வசனத்தில் ஆமென் 19 வாசிங்க. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் அல்லேலூயா. 16ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குதுங்க? அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகள் வஞ்சிக்கப்பட்டதை ஆமா பாருங்க என்ன அடைஞ்சிட்டான்? மிகுந்த கோபம். அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த 2 வயசு உள்ள குழந்தைகள் எல்லாவற்றையும் கொல்லணும்னு நினைக்கும் பொழுது ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு என்ன செய். எங்கிருந்து? எகிப்திலிருந்து வந்தான். ஹலோ, திரும்பி ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? தேசத்துக்கே அனுப்புறாரு. நல்லா கவனிங்க. ஏரோது மரித்த உடனே ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்பட்டார். இன்னைக்கு சாத்தானாகிய ஏரோது அவன் செத்து போனா, நீங்களும் நானும் கர்த்தருடைய தேசத்துக்கு போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பை காண்பதற்கு அந்த ஏசாயால பார்க்கும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இயேசு பிறந்ததினால் எங்கள் வீடு சமாதானத்தை கர்த்தர் தந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு வந்தது ரட்சிப்புக்காக. எப்படியாய் சிமியோன் காத்திருந்தானோ, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படாம ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம, உங்கள் தேசம் ரட்சிக்கப்படாம ஆண்டவர் உங்களை எடுக்க மாட்டார். இன்னைக்கு அந்த நம்பிக்கை இருந்தா, ஆண்டவரே உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, எழும்பி நிற்போம். அந்த ரட்சணியத்தை காண வேண்டும் என்றால் அந்த இயேசுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. முதல் முறையாக இயேசு பாவத்திற்கென்று மரிப்பதற்கென்று இந்த பூமியிலே பாவிகளை ரட்சிக்க இயேசு பூமிக்கு வந்தார். 2வது முறை இனி வரப்போகிறார். அவருடைய வருகையிலே பாவம் இல்லாதவராய் நமக்கு தரிசனமாக போகிறார். அந்த இயேசுவை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ரட்சண்யத்தை கண்களால் காணும்படியாக எப்படியாய் சிமியோன் காத்திருந்தானோ, அப்படியாய் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த மரியாளுடைய வீட்டிற்குள் வந்து ரட்சிப்பு வந்தது என்று சொன்னதை போல, இயேசு பிறப்பை கண்டு அவள் கலங்கி நின்ற பொழுது பயப்படாது என்று சொன்னீர். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். வருகை சமீபமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. கொடு சத்தியத்திலே நிலைத்திருக்குது வெச்சும். வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்துக் கொள்ளும் நாள் இதுவே. எப்படியா என் இயேசு இந்த பூமியிலே அவர் எனக்காய், என் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ,
அந்த இயேசு பரலோகத்திற்கு பரமேறினாரோ அப்படியே இயேசு மீண்டும் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே பிள்ளைகள் வந்து சத்தியத்தை கேட்டு இருக்கிறார்கள். மிகவும் ஆழமான கருத்துக்களை நீ கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆம்ஸ்ட்ராங்கே அவன் நிலவில் கால் வைத்தது அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால், இயேசு இந்த பூமியிலே அவர் கால் வைத்தது தான் எனக்கு சந்தோஷம் என்று சொன்னாரே. பிதாவின் மடியில் இருக்கிற நீர் அந்த பிதாவை வெளிப்படுத்தினது உண்மை என்றால், உம்முடைய மடியிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற தேவனே, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் உம்முடைய மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீரே மகிமைப்படும். புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் உமக்கென்றே நாங்கள் விசேஷித்துக் கொள்கிறோம் சுவாமி. உண்மையாகவே கிறிஸ்மஸ் தினமென்று உலகமெல்லாம் இன்றைக்கு செலிப்ரேட் பண்ணும்போது நாங்களும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒரு கலசம் தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்க, ஆண்டவரே இல்லாத ஏழைகளுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்ய, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த, அந்த இயேசு இரட்சகர் என்பதை வெளிப்படுத்த உதவி செய்யும். துதிகன மகிமையை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் மாறனாத குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆஸ்வதியும் இயேசு இன்ப நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பரமபிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.